லேடெக்கை பயன்படுத்தி சமன்பாடுகளை உருவாக்கும் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. வழக்கம் போல 3 சாளரங்களை பார்க்கிறோம். ஒரு 12 பாயிண்ட் அளவு ஆர்டிக்கிள் கிளாஸ் ஆவணத்தை உருவாக்கி இருக்கிறேன். AMS Math பேக்கேஜையும் கிரியேட்டிவ் காமன்ஸ் காப்பிரைட் அறிக்கைக்காக இங்கு உள்ளது போல CC லைசன்சஸ் பேக்கேஜையும் பயன்படுத்துகிறேன். மேக் டைட்டில் இந்த தலைப்பு பக்கத்தை உருவாக்குகிறது. நியூ பேஜ் ஆவணத்தை புதிய பக்கத்துக்கு கொண்டு போகிறது. சமன்பாடுகளை உருவாக்க பல வழிகள் உண்டு. அவற்றில் அலிக்ன் ஸ்டார் என்கிற கட்டளையை நான் பயன்படுத்துகிறேன். 4 கூறுகள் கொண்ட மேட்ரிக்ஸ் வகையீட்டு சமன்பாடு ஒன்றை துவக்கலாம். அலிக்ன் ஸ்டார் frac d by dt begin of B matrix x underscore 1 அடுத்த வரி x underscore 2 slash end of B matrix. இதை மூடுகிறேன். தொகுக்கலாம். ஆகவே நாம் இதை உருவாக்கிவிட்டோம். d by dt of x1 x2. இப்போது வெக்டரை இன்னும் 2 கூறுகளாக வளர்க்கலாம். அதை இப்படி செய்ய வேண்டும். அடுத்த வரி x3, அடுத்த வரி x4. சேமிக்கவும், தொகுக்கலாம். ஆகவே இப்போது 4 கூறுகள் உள்ளன. இப்போது இது பிகின் B மேட்ரிக்ஸின் வலது பக்க மேட்ரிக்ஸுக்கு சமம் என்று சொல்வோம். பூஜ்ஜியம் 0 1 0. அடுத்த வரி 0 0 0 1. அடுத்து இந்த மேட்ரிக்ஸை மூடலாம். சேமி. ஆகவே இது கிடைத்துள்ளது. 2 வரிகளை எழுதிவிட்டேன். எப்போதும் சின்ன மாறுதல்களை செய்தபின் தொகுப்பது நல்லது. நாம் தவறு செய்து இருந்தால் தெரிந்துவிடும். டாலர் குறிகளின் வேலையை அலிக்ன் ஸ்டார் சூழல் எடுத்துக்கொண்டது என்பதை கவனியுங்கள். உதாரணமாக நாம் டாலர் குறியை இடவே இல்லை. உண்மையில் நாம் டாலர் குறியை அலிக்ன்ட் ஸ்டார் சூழலில் இடவே கூடாது. ஒரு 3வது வரியை வலது பக்க மேட்ரிக்ஸுக்கு இட்டு இதை காண்பிக்கலாம். பூஜ்ஜியம் டாலர் மைனஸ் காமா பூஜ்ஜியம் 0. ஆக 4 உள்ளீடுகள். தொகுக்கலாம். அது காணாமல் இருந்த டாலர் சொருகப்பட்டது என்று சொல்கிறது. ஆகவே நாம் இங்கே வந்து டாலர் குறிகளை நீக்கலாம். சேமிக்கலாம். இந்த x ஆல் வெளியேறலாம். மறுதொகுப்பு செய்யலாம். மைனஸ் காமா வந்துவிட்டதை பாருங்கள். இங்கே இன்னும் ஒரு வரி தேவை. அதையும் இடுவோம். 0 ஆல்பா டாலர் குறி இல்லாமல் 0 0. இப்படித்தான் செய்ய வேண்டும். இந்த சமன்பாட்டை முடிக்கலாம். நான் இன்னும் சிலவற்றை இங்கே வைத்திருக்கிறேன். இங்கே இருக்கிறதா என்று பார்க்கலாம். ஆம், இருக்கிறது. இதை வெட்டி இங்கே ஒட்டலாம். இதை தொகுத்தால் என்ன ஆகிறது? அது தலைகீழ் பெண்டுலத்துக்கு ஒரு மாடல் ஆகும்.
ஒன்றுக்கு மேற்பட்ட சமன்பாடுகள் இருந்தால் என்ன செய்வது? இன்னும் ஒரு அலிக்ன்ட் ஸ்டேட்மெண்ட் ஐ சேர்க்கலாம். அந்த சமன்பாட்டை இங்கே எழுதியிருக்கிறேன். அங்கிருந்து இதை கொண்டு வரலாம். சமன்பாடு இதோ. ஆகவே எழுதலாம் பெகின் அலிக்ன் ஸ்டார். இதை வெட்டலாம். இதை பிரதி எடுக்கலாம். அலிக்ன் ஐ மூடலாம். தொகுக்கலாம். நான் இதை தொகுக்கும் போது இந்த இரண்டாம் சமன்பாடு தோன்றுகிறது. இங்கே இரண்டு பிரச்சினைகள் உள்ளன. இரண்டு சமன்பாடுகள் இடையே பெரிய இடைவெளி இருக்கிறது. சமன்பாடுகளை ஒழுங்கு செய்யவும் நாம் விரும்பலாம். இதை பார்த்து நாம் சமன்பாடுகளை ஒரே ஒரு அலிக்ன் ஸ்டார் சூழலுக்கு கொண்டு வருகிறோம். ஆகவே இப்படி செய்யலாம். இதை நீக்கலாம். சேமிக்கலாம். தொகுக்கலாம். இப்போது இரண்டு சமன்பாடுகளும் ஒரே வரியில் வந்துவிட்டன. லேடெக்ஸ் ஐ இதை வெட்டும்படி இரண்டு பின்சாய் கோடுகளால் சொல்லி இதை சரி செய்யலாம். தொகுக்கிறேன். இப்போது இவை இரண்டாம் சமன்பாடுக்கு போய்விட்டன. ஆனால் சமன்பாடுகள் ஒழுங்கில் இல்லை. இந்த சமக்குறிகள் ஒரே இடத்தில் ஒழுங்கு செய்திருக்கலாம். அதற்கு ஒரு ஆம்பர்சாண்ட் குறியை சமக்குறிகள் முன் இட வேண்டும். இங்கேயும் இடலாம். ஆம்பர்சாண்ட். தொகுக்கலாம். இப்போது இரண்டும் ஒழுங்கில் உள்ளன. ஒருவேளை இந்த இரு சமன்பாடுகளுக்குள் ஒழுங்கை கலைக்காமல் கொஞ்சம் உரையை உள்ளிட நினைத்தால் இதை இன்டர் டெக்ஸ்ட் கட்டளையால் செய்யலாம். ஆகவே நாம் நீக்குகிறோம். இங்கே ஒரு தவறு இருக்கிறது. டெல்டா மியூ இங்கே வந்துவிட்டது. இதை முதலில் சரிசெய்து தொகுக்கலாம். இப்போது டெல்டா மியூ அங்கே வந்துவிட்டது. u of t இங்கே இருக்கிறது. இந்த இரு சமன்பாடுகளுக்குள் ஒழுங்கை கலைக்காமல் கொஞ்சம் உரையை உள்ளிட வேண்டும். ஆகவே வரி பிரிப்பி // நீக்கப்பட்டது. அதன் இடத்தில் சொருக நினைத்த இந்த உரை வருகிறது. இந்த உரையை சொருகுகிறோம். எந்த உரையை உள்ளிடுகிறோமோ அது முள் அடைப்புக்குறிகளுக்குள் இருக்கும். அதன் முன் இன்டர் டெக்ஸ்ட் கட்டளையும் இருக்கும். ஆரம்பிக்கப்படும் அடைப்பு முடிக்கப்படவும் வேண்டும். இல்லையெனில் அது அனுபவமில்லாதவர்கள் செய்யும் சாமானிய பிழை. இதை தொகுக்கலாம். ஆகவே உரை இதோ இருக்கிறது. சமன்பாடுகளும் ஒழுங்காகவே இருக்கிறது. குறி இன்டர் டெக்ஸ்ட் கட்டளையின் உள் பயன்பட்டதையும் பாருங்கள். இன்டர் டெக்ஸ்ட் என்பது சாதாரண உரை. இது அலிக்ன் சூழலின் பாகமில்லை. டாலர்களை இங்கே எழுத வேண்டும். இந்த சமன்பாடுகளுக்கு எண்கள் இல்லை. உண்மையில் அலிக்ன்ட் ஸ்டார் கட்டளை லேடக்கிடம் சமன்பாடு எண்கள் இட வேண்டாம் என்று சொல்கிறது. இந்த நட்சத்திரத்தை எடுத்துவிடலாம். சூழல் என்ன ஆகிறது என காணலாம். இங்கேயும் அங்கேயும் நட்சத்திரங்களை எடுத்துவிடலாம். என்ன ஆகிறது என்று பார்க்கலாம். ஆகவே சமன்பாடு எண்கள் தானியங்கியாக தோன்றிவிட்டன. அவற்றை நாம் குறிப்பிட வேண்டும். உதாரணத்துக்கு அவற்றை குறிப்பிட விரும்புகிறோம். ஆகவே இங்கே இதை வைத்திருக்கிறேன். ஒருவேளை இரண்டாவது சமன்பாட்டை தனித்து காட்ட நினைக்கிறேன். ஆகவே இதை எழுதுகிறேன். இதை
இதன் கீழ் கொண்டு சென்று வைக்கிறேன். இதை நான் தொகுக்கிறேன். ஆகவே அது சமன்பாடு 2ல் கொடுத்த பிட் கன்ட்ரோலரை தனித்து காட்டுவோம் என்று சொல்கிறது. துரதிர்ஷ்டவசமாக மற்ற சமன்பாடுகளை சொருக நீக்க சமன்பாடு எண்கள் மாறலாம். இதை காட்ட இங்கு ஒரு சமன்பாடு சேர்க்கிறேன். ஸ்லாஷ் ஸ்லாஷ் a bக்கு சமம். a இஸ் எக்குவல் டு b. பின் இந்த வரிகளை நீக்கலாம். இப்போது தொகுக்கலாம். இப்போது இரண்டாவது சமன்பாடாக a bக்கு சமம் என்று இருக்கிறது. இப்போது இது மூன்றாவது சமன்பாடாக ஆகிவிட்டது. இங்கே நாம் வன் குறியீடு செய்ததில் சமன்பாடு 2 தனித்து காட்டப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டோம். ஆனால் இனியும் இது இரண்டாம் சமன்பாடு இல்லை. சமன்பாடு எண்களை வன் குறியீடு செய்வதில் இது எப்போதுமே பிரச்சினைதான். இதை சரி செய்வது லேபிள் கட்டளை. ஆகவே நாம் இந்த சமன்பாட்டின் முடிவுக்கு வருவோம். இங்கு லேபிள் எக்வேஷன் பிட் என உள்ளிடுகிறேன். பின் சமன்பாட்டில் ரெஃப் என எழுதுகிறேன். ரெஃப் என்பது கட்டளை. அதன் பின் லேபிள் என்னும் இடத்தில் என்ன வந்தாலும் அது அடைப்புக்குறிகளுக்குள் இங்கேயும் வர வேண்டும். எக்வேஷன் பிட் தொகுக்க என்ன ஆகும் என பார்க்கலாம். தொகுத்தால் இங்கே கேள்விக்குறிகள் வருகின்றன. இரண்டாம் முறை தொகுக்க இங்கே கவனியுங்கள், இது 3 ஆகிவிட்டது. இரண்டாம் தொகுப்பில் எண்கள் சரியாகிவிட்டன. இதே போலத்தான் உள்ளடக்க பட்டியலிலும் நாம் பார்த்தோம். இப்போது இந்த a bக்கு சமம் என்ற சமன்பாட்டை நீக்கலாம். இதையும் நீக்கிவிடலாம். தொகுக்கலாம். இந்த சமன்பாடு 2 காணாமல் போய்விட்டது. ஆனால் இன்னும் இந்த 3 இருக்கிறது. இந்த தொகுப்பில் முன் கொடுத்த எண்களே காட்டப்பட்டன. இரண்டாம் தொகுப்பில் எண்கள் சரியாகிவிட்டன. லேபிள்கள் கீழ் மேல்நிலை எழுத்துணர்வு கொண்டவை. உதாரணத்துக்கு இங்கே நான் எக்வேஷன் பிட் என மேலெழுத்துக்களில் குறித்திருக்கிறேன். இதையே கீழ்நிலை எழுத்துக்களில் எழுதி பார்க்கலாம். இங்கே என்ன நடக்கிறது? இதை தெரியாது என்கிறது. அவை ஒரே மாதிரி இருக்க வேண்டும், அவ்வளவுதான். அவை எழுத்தில் இருக்க வேண்டும் என்று கூட இல்லை. எண்கள் கூட இருக்கலாம். எண்களை கொடுத்து பார்க்கலாம். 100 என்று மாற்றுகிறேன். சேமித்து தொகுக்க. முதல் தொகுப்பில் தெரியவில்லை. மீண்டும் தொகுக்க தெரிகிறது. எண்கள் சரியே. இதே போலவேதான் செக்ஷன்கள், சப் செக்ஷன்கள் போன்றவற்றுக்கும் லேபிள் உருவாக்கலாம். ஆகவே அதை செய்துதான் பார்க்கலாமே. இந்த செக்ஷனில் அதை செய்வோம். செக்ஷன். This is the first section. Label sec:100. அடுத்து ஆவணத்தின் கடைசிக்கு போகலாம். இங்கே இது சொல்வது செக்ஷன் ரெஃப் sec:100 show how to write equations. சேமிக்கவும். செக்ஷன் கேள்விக்குறிகள் show how to write equations. இரண்டாம் தொகுப்பில் சரியாக காட்டப்படுகிறது. ஆகவே செக்ஷன் 1 இதுவும் ஒன்று. ஆகவே இது செக்ஷன்கள், சப் செக்ஷன்கள் இப்படியே வேலை செய்யும். உண்மையில் எந்த சூழலில் எண்கள் தொடர்பு இருந்தாலும் அங்கு வேலை செய்யும். இவற்றை அழிப்போம். மீண்டும் தொகுக்கலாம்.
நீளமான சமன்பாடுகளை அமைப்பதை பார்க்கலாம். அவற்றை இங்கே எழுதியிருக்கிறேன். ஆவணத்தின் இறுதியில். இங்கே இருக்கிறது. இதை சேர்க்கிறேன். இங்கே வைக்கலாம். தொகுக்கலாம். என்ன நடக்கிறது என பாருங்கள். ஆகவே இங்கே மூன்றாவது சமன்பாடு நான் சேர்த்திருக்கிறேன். அது நீளமான சமன்பாடு. ஆகவே அது ஒரு வரியில் அடங்கவில்லை. ஆகவே இதை நாம் இரண்டாக உடைக்கலாம். எப்படி எனில் இங்கே பிரிக்கலாம். ஸ்லாஷ் ஸ்லாஷ் ஆம்பர்சாண்டால் நான் ஒழுங்கு செய்கிறேன். சேமித்து தொகுக்கலாம். இந்த சமன்பாடு இரண்டு பகுதிகளாக உடைந்து விட்டது. பிளஸ் குறியுடன் ஒழுங்கு செய்யப்பட்டது. எல்லா சமக்குறிகளும் பிளஸ் குறிகளும் ஒழுங்கில் இருக்கின்றன. துரதிர்ஷ்டவசமாக இரண்டு பகுதிகளிலும் சமன்பாடு எண்கள் இருக்கின்றன. ஒருவேளை நமக்கு இந்த எண் வேண்டாம் எனில் இந்த எண் வேண்டாம். நோ நம்பர் கட்டளையை இந்த ஸ்லாஷ் ஸ்லாஷ் குறிகளுக்கு முன் எழுத வேண்டும். பின்வருமாறு செய்க. சேமித்து தொகுக்க. இந்த சமன்பாடு எண் போய்விட்டது. இது 3 ஆகிவிட்டது. இப்போது நாம் சில இடங்களில் விரும்பிய அடைப்புக்குறிகள் காணவில்லை என்பதை பாருங்கள். உதாரணத்துக்கு நான் சொன்னது en-1. இங்கே அது அடைப்புக்குறிகள் இல்லாமல் இருக்கிறது. ஏன் எனில் அடைப்புக்குறிகள் லேடக்கில் டெலிமிட்டர் ஆகும். முள் அடைப்புக்குறிகளை அர்த்தம் கொள்ளாதே என்று லேடக்குக்கு சொல்ல வேண்டும். ஸ்லாஷை முள் அடைப்புக்குறியின் முன் சேர்த்து இயக்கலாம். இங்கு ஒரு ஸ்லாஷை சேர்க்கலாம். இங்கும் சேர்க்கலாம். இங்குள்ள முள் அடைப்பை பாருங்கள். இங்கும் ஒரு ஸ்லாஷை சேர்க்கலாம். இங்கு, இங்கு. இதை சேமி. வந்துவிட்டது. இப்போது பெரிய வரைகலைகளை சமன்பாடுகளில் சேர்ப்பதை பார்க்கலாம். உதாரணத்துக்கு இங்கே அடைப்புக்குறிகள் சிறியதாக இருக்கின்றன. லெஃப்ட் மற்றும் ரைட் என்னும் கட்டளையை பயன்படுத்தி செய்யலாம். இங்கே வருகிறோம். சமன்பாடு இங்கே உள்ளது. k/left மற்றும் இது இங்கே இருக்கிறது. ஆகவே இங்கே /right. தொகுக்கலாம். இதை பாருங்கள், பெரிதாகிவிட்டது. இதை சதுர அடைப்பாகவும் செய்யலாம். சதுர அடைப்பு வந்துவிட்டது. முள் அடைப்பும் போடலாம். லேடக்கை அதை உதாசீனப்படுத்த சொல்ல வேண்டும். எழுதுவது /முள் அடைப்புக்குறி. இதை தொகுக்கலாம். முள் அடைப்புக்குறிகளை பாருங்கள். ஒரு சமன்பாடு பல வரிகளாக பிரிக்கப்பட்டு இருந்தால் முதலாவதுக்கு மட்டும் லெஃப்ட் கட்டளை இட வேண்டும். உதாரணத்துக்கு இங்கேயும் இங்கேயும் அடைப்புக்குறிகள் உள்ளன. இதை கொஞ்சம் பெரிதாக்க விரும்புகிறேன். இங்கே அதை செய்கிறேன். உதாரணமாக இங்கே ஒரு லெஃப்ட் கட்டளையும் இங்கே ஒரு ரைட் கட்டளையும் இடுகிறேன். தொகுக்கலாம். அது புகார் செய்கிறது forgotten right, ஏனெனில் அடைப்பை இங்கு திறந்தேன்.
ஆனால் அதே சமன்பாட்டில் அதை முடிக்கவில்லை. சரி செய்ய /right டாட் ஐ பயன்படுத்த வேண்டும். அது சொல்வது வலது பக்கம் பற்றி கவலைப்படாதே. அதே போல நாம் /left டாட் ஐ பயன்படுத்த வேண்டும். இங்கே இடது பக்கம் பற்றி கவலைப்படாதே. இங்கே வெளியேறி மீண்டும் தொகுக்கலாம். சரியாகிவிட்டது. ஒருவேளை நான் இதை கொஞ்சம் உள்ளே தள்ள விரும்புகிறேன். /h ஸ்பேஸ் 1 சென்டிமீட்டர் என்று சொல்லலாம். நகர்த்துகிறேன். ஆகவே இது நகர்த்தப்பட்டது. இது ஒழுங்கில் உள்ளது. இது வேண்டாம். பிளஸ் குறி உள்ளே வரலாம் என்றால் செய்து பார்க்கலாம். பிளஸ் குறியை இங்கே இடுகிறேன். இந்த பிளஸ் குறி உள்ளே உள்ளது. இது நன்றாக செய்யப்பட்டது. டாலர் குறிகளுக்குள் வேலை செய்யும் அனைத்து கட்டளைகளும் அலிக்ன்ட் சூழலுக்குள் வேலை செய்யும். பல சமன்பாடுகளை ஒழுங்கு செய்ய பயன்படும் ஆம்பர்சாண்ட் குறி மட்டும் அப்படி வேலை செய்யாது. அலிக்ன்ட் சூழலுக்குள் வேலை செய்யும் அனைத்து கட்டளைகளும் டாலர் குறிகளுக்குள் வேலை செய்யும். இருப்பினும் அலிக்ன்ட் சூழலில் காணும் வெளியீடுகளுக்கும் டாலர் பாங்கில் கிடைக்கும் வெளியீடுகளுக்கும் சிறு மாறுதல்கள் உள்ளன. இதை இன்டெக்ரல் பாங்கால் காட்டலாம். ஆகவே இங்கு வருவோம். இதை நீக்கலாம். ஆகவே இங்கே உள்ள அறிக்கையை எடுத்துக்கொள்கிறேன். அதை இங்கே வைக்கலாம். The integral mode includes the term in the integral. இதை மூடுகிறேன். இல்லாவிட்டால் அலிக்ன்மென்ட் புகார் செய்யும். ஆகவே என்ன எழுதியிருக்கிறேன் என்றால் integral mode includes the term in the integral. இந்த இன்டெக்ரலின் அளவையும் இந்த இன்டெக்ரலின் அளவையும் பாருங்கள். இது மிகவும் பெரிது. இது சிறியது. சிலது மட்டும் சொல்ல ஃப்ராக்ஷன்ஸ், சம் மற்றும் ப்ராடக்ட் ஆகியவற்றில் இது போன்ற மாறுதல்கள் வரும். இந்த டுடோரியலை முடிக்கும் முன் ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகிறேன். அலிக்ன்ட் சூழலுக்கு வெற்று வரிகள் பிடிக்காது. உதாரணத்துக்கு இங்கே ஒரு வெற்று வரியை உருவாக்குகிறேன். அலிக்ன்மென்ட் முடியும் முன் பாரா முடிந்துவிட்டது என்று புகார் சொல்கிறது. உங்களுக்கு நிச்சயமாக ஒரு வெற்று இடம் தேவையானால் ஒரு சதவிகித குறியை முன்னால் இடுங்கள். லேடக் அதை ஒரு கமெண்ட் என்று எண்ணி விட்டுவிடும். மறுதொகுப்பு செய்ய அது நடந்துவிட்டது. முன்போல எல்லா உரையும் உள்ளது. இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது. நன்றி.